வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாகிஸ்தான் விடுவித்த சென்னை விமானி அபிநந்தன் பாதுகாப்பாக இந்தியா வந்தடைந்தார். எல்லையில் திரண்ட பொதுமக்கள் தேசிய கொடியுடன் உற்சாக வரவேற்பு. சென்னை விமானி அபிநந்தன் விடுதலையை கொண்டாடும் தமிழக மக்கள் சொந்த ஊரில் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி உற்சாகம். மக்கள் வாரிசு அரசியலை விரும்பவில்லை, நேர்மை அரசியலை தான் விரும்புகின்றனர். 40,000 கோடி ரூபாய் நலத்திட்டத்தை தொடங்கி வைத்து கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடி வருகையை கண்டித்து கருப்பு கொடி காட்டிய வைகோ உள்ளிட்டோர் கைது. மதிமுக பாஜகவினர் இடையே மோதல் ஏற்பட்டதால் தடியடி நடத்திய போலீசார். ஸ்டெர்லைட் ஆலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேதாந்தா நிறுவனத்திற்கு அனுமதி மறுப்பு. மார்ச் 27ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதில் அளிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தான் ராணுவத்தினரிடம் பிடிப்பட்ட சென்னையை சேர்ந்த விமானி அபிநந்தன் பலத்த பாதுகாப்புடன் இந்தியா வந்தடைந்தார். இதனையொட்டி வாகாவில் திரண்ட இந்தியர்கள் தேசிய கொடிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காஷ்மீர் மாநிலம் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் ஏற்பட்டது. எல்லையில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்திய விமானப்படை பாகிஸ்தானில் நுழைந்து பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை குண்டு வீசி அழித்தது. இதனையடுத்து இரு நாட்டின் விமானப்படையினரும் தாக்குதலுக்கு முயன்றபோது இந்தியாவின் போர் விமானம் ஒன்று சுடப்பட்டது. இதில் இருந்த சென்னை விமானி அபிநந்தன் பாகிஸ்தான் காட்டுப்பகுதி ஒன்றில் பாராசூட் மூலம் குதித்து உயிர் பிழைத்தார். அப்பொழுது அவரை சுற்றி வளைத்த வன்முறையாளர்கள் சரமாரியாக தாக்கினர். பின்னர் அவரை ராணுவத்தினர் மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றனர். அபிநந்தனை காயமின்றி இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து அபிநந்தனை அமைதியின் நல்லெண்ண வெளிப்படையாக விடுதலை செய்கிறோம் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் அறிவித்தார். இதனையடுத்து ராவல்பிண்டியிலிருந்து லாகூர் கொண்டுவரப்பட்ட அபிநந்தன் அங்கிருந்து வாகனம் மூலம் வாகா எல்லைக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு இரு நாடுகளின் சார்பில் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. இதன் பின்னர் அவர் இந்திய எல்லைக்குள் அழைத்து வரப்பட்டார். அப்பொழுது அங்கு திரண்ட பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பஞ்சாப் எல்லை வந்தடைந்த அபிநந்தனுக்கு முதல்கட்டமாக மருத்துவ பரிசோதனை நடைபெறும் என அந்த மாநில முதலமைச்சர் அமரீந்தர் சிங் அறிவித்திருந்தார். இது நிறைவடைந்த பின்னர் அபிநந்தன் டெல்லி அழைத்து செல்லப்படுகிறார். அபிநந்தன் விடுதலையை கொண்டாடும் விதமாக சென்னை மாடம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லம் அருகே ஏராளமான பொதுமக்கள் திரண்டனர். தேசிய கொடி அபிநந்தன் படத்துடன் திரண்ட பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் இனிப்பு வழங்கினர். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவங்க வர்றது நம்மளுக்காக தான் இவ்வளவு தூரம் போயிட்டு அவரு கஷ்டத்துல இருந்தாரு. இப்ப அவர் வர்றது ரொம்ப நம்ம வீட்டு குழந்தை வர மாதிரி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் வர்றதை கேள்விப்பட்டு. 2 நாளா எல்லா மக்களும் ப்ரேயர் பண்ணாங்க. அந்த ப்ரேயர் எல்லாம் இதாயிடுச்சு, பூர்த்தி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்களும் ஏர்ஃபோர்ஸ்ல தான் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க தான். அந்த ஃபீலிங் ரொம்ப இருந்தது. இதேபோன்று நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மக்கள் கூட்டமைப்பு சார்பில் விமானி அபிநந்தனின் விடுதலையை பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அங்குள்ள முக்கிய வீதிகளில் பொதுமக்கள் பேரணியும் நடத்தினர். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே துறை ஆகியவற்றின் சார்பில் சுமார் 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தேசிய நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே துறை ஆகியவற்றால் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பணி முடிக்கப்பட்ட திட்டங்களை பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழா கன்னியாகுமரியில் நடைபெறுகிறது. இதற்காக டெல்லியில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு விமானத்தில் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வந்திறங்கினார்.
தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தமிழக அமைச்சர்கள், தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றனர். வரவேற்புக்கு பின் கன்னியாகுமரியிலிருந்து காரில் புறப்பட்டு அகதீஸ்வரம் விவேகானந்தர் கல்லூரி வந்தடைந்தார். அங்கிருந்து காணொலி காட்சி மூலம் மதுரை ராமநாதபுரம் இடையிலான 4 வழிச்சாலை, மார்த்தாண்டம், நாகர்கோவில் ஆகிய நகரங்களில் கட்டப்பட்ட சாலை மேம்பாலம், பணக்குடி கன்னியாகுமரி இடையே நரிக்குளத்தில் அமைக்கப்பட்ட 4 வழிச்சாலை ஆகியவற்றை பயன்பாட்டுக்காக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். கன்னியாகுமரியில் சாலை பாதுகாப்பு பூங்கா மற்றும் போக்குவரத்து அருங்காட்சியகத்தையும் தொடங்கி வைத்தார். மதுரை நத்தம் இடையே 4 வழிச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே 17 கிலோமீட்டர் தொலைவுக்கு 208 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ரயில் பாதை அமைத்தல், மண்டபம் பாம்பன் இடையே கடலில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு 250 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மேம்பாலம் கட்டுதல் ஆகியவற்றுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். மதுரை சென்னை எழும்பூர் இடையே புதிய தேஜஸ் விரைவு ரயில் போக்குவரத்தையும் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். The Honorable Prime Minister will now press the button and unveil the plaque for these projects. As the Prime Minister waves the flag, what you see on the screen is a live relay மக்களுக்கு தேவை நேர்மை அரசியல்தான் என்றும் வாரிசு அரசியலை விரும்பவில்லை எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் சாலை, ரயில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பின் உரையாற்றிய அவர், ஜெயலலிதா நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் காலம் கடந்தும் நினைவில் இருக்கும் என்றும் கூறினார். மக்களுக்கான மிகப்பெரிய காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அரசு செயல்படுத்தியுள்ளதாகவும், தேஜஸ் ரயில் சேவை மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு சிறந்த உதாரணம் என்றும் தெரிவித்தார். மீனவர்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள மத்திய அரசு மீனவர்களுக்காக தனி இலாக்காவை அமைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். விவசாய கடன் அட்டை திட்டம் மீனவர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆழ்கடல் மீன்பிடி திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். மக்கள் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் மட்டுமே விரும்புவதாகவும், வாரிசு அரசியலை விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு எந்த நலத்திட்டங்களையும் செய்யாத காங்கிரஸ் கட்சி தற்போது தேர்தல் நேரத்தில் கடன் தள்ளுபடி என்று கூறிக்கொண்டு இருப்பதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். People wanted honesty, not dynasty. People wanted development, not decay. People wanted progress, not policy paralysis. People wanted opportunities, not obstacles. Friends, the government of India is more sensitive to the safety and well-being of fishermen. Due to sustained diplomatic efforts, since May 2014, more than 1,900 fishermen have been released by the Sri Lankan authorities. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக அளவில் திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி அருகே அகதீஸ்வரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற விழாவில் பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கன்னியாகுமரி மாவட்டம் கற்றோர் நிறைந்த மாவட்டம் என தெரிவித்தார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, மார்ஷல் நேசமணி உள்ளிட்டோருக்கு அதிமுக அரசு மணிமண்டபம் அமைத்ததையும் முதலமைச்சர் நினைவு கூர்ந்தார். நாகர்கோவில் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளதையும், தேங்காய்பட்டினத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பொதுப்பணித்துறையின் சார்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளவங்கோடு வட்டத்தில் இறையுமன் துறை அருகில் குளித்துறை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் மக்கள் எளிதில் சென்றடையும் பொருட்டு நாகர்கோவில் நகராட்சியை மாநகராட்சியை நிலை உயர்த்த மாண்பு அம்மாவின் அரசால் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுலாக்கு புகழ்பெற்ற மாவட்டம் என்றதால் 2.4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற நிரந்தர கைவினை பொருட்கள் கண்காட்சி வளாகம் அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இம்மாவட்ட மண்ணின் மைந்தரான கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூலகத்துடன் கூடிய ஒரு மணிமண்டபம் விரைவில் அமைக்கப்பட உள்ளது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல
மாண்பு அம்மாவின் அரசு நடைமுறைப்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களில் ஒரு சிலவற்றை மட்டும் நான் இங்கே கூறியுள்ளேன். இது போன்ற பல்வேறு பணிகள் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் உள்ள தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. பயங்கரவாதிகளை அழைக்க பிரதமர் மோடி நரசிம்ம அவதாரம் எடுத்துள்ளதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புகழாரம் சூட்டியுள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்க பிரதமர் மோடி இன்று கன்னியாகுமரி வந்தார். அப்போது பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நரசிம்ம அவதாரம் எடுத்தது போல பிரதமர் மோடி பயங்கரவாதிகளை வதம் செய்து கொண்டிருக்கிறார் என தெரிவித்தார். மேலும் விரைவில் கிடைக்க இருக்கும் இமாலய வெற்றிக்கான தொடக்க விழாதான் இந்த விழா என்றும், மோடியும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் ஒருமித்த கருத்துக்களை கொண்டு திட்டம் தீட்டினர் என்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். முத்தமிழ் போற்றுகின்ற முனை நமது கன்னியாகுமரி சுவாமி விவேகானந்தரின் ஆற்றலை உலகமறிய செய்த தியாக முனை. அன்னை பகவதி ஆட்சி செய்து அனுதினமும் அருள் பாவிக்கும் அன்பு முனை. பாரத தாயின் திருமுடி காஷ்மீர் என்றால் அன்னையின் திருப்பாதங்களை தாங்கி நிற்கும் தெய்வ முனை, அதுதான் நம் கன்னியாகுமரி முனை. அண்டை நாடுகளின் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு அடிபணியாமல் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்தது போல கண் உறங்காமல் வீரமிகு ராணுவ நடவடிக்கைகளை சமீபத்தில் மேற்கொண்டு நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை வதம் செய்ததை பார்த்து பார் முழுவதும் பாரத பிரதமரை போற்றுகின்றது, பாராட்டுகின்றது. எதிர்காலத்தில் எந்த ஒரு நாடும் இந்தியாவை எதிர்க்கவோ அஞ்சக்கூடிய அளவிற்கு அவரால் மேற்கொள்ளப்பட்ட உறுதியான நடவடிக்கைகள் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அமைந்துள்ளன என்பதை மிகவும் பெருமிதத்துடன் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்தும் தமிழகத்திற்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மதிமுக சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி வரும் பிரதமர் மோடியை கண்டித்து நெல்லை மாவட்டம் காவல் கிணறு விலக்கில் வைகோ தலைமையில் மதிமுகவினர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டார். வைகோ போராட்டத்திற்கு எதிராக பாஜகவினர் திரண்டதால் காவல் கிணறு விலக்கு பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். அப்பொழுது மதிமுக பாஜகவினர் இடையே மோதல் ஏற்பட்டதால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மேகதாது அணை, முல்லைப்பெரியாறு விவகாரம், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். எனவே மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்தும் தமிழகத்திற்கு வரும் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மதிமுக சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக அவர் கூறினார். எல்லா பிரச்சனைகளையும், நதிநீர் பிரச்சனைகள்ல அதை போல நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளை படிக்க விடாம செஞ்சு, இந்தி சமஸ்கிருதம் தான் கொண்டு வந்து திணிச்சு, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் பார்சிக்காரர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பகுத்தறிவாதிகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்க நாட்டில் இந்துத்துவா தான் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி உருவப்படத்தை தீ வச்சு கொளுத்துறதுக்கு முன்னாடி சுட்டு 89 தமிழர்கள் செத்து போனாங்க கஜா புயல்ல. ஒரு வார்த்தை அனுதாபம் சொல்லாத நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? கட்சி கூட்டம்னு எனக்கு கவலை. அரசு விழாவை நடத்துறதுக்கு என்ன தகுதி, என்ன வேலை? 25,000 கோடி கேட்டோம், 3,000 கோடி கூட கொடுக்கலையே. நாங்க அழியணும்னு நினைக்கிறீங்க. எல்லா பிரச்சனைகள்லையும் அணுகுலை பூங்கா அமைச்சு இந்த பகுதியவே அழிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. மீனவனை தினோபா அடிச்சு இழுத்துட்டு போய் படகுக்கு அபராதம் 7 வருஷம் ஜெயிலுன்னு போடுறானே. நீங்க உலக நாடுகள் வல்லரசுகளுக்கெல்லாம் பெரிய வல்லரசுன்னு மாறுதட்டுறீங்களே. இங்க இருக்க சுண்டக்காய்ப்பாய நாடு இலங்கை, நம்ம மீனவனை தினம் அடிச்சு கொள்றான்னு இழுத்துட்டு போறானே, அங்க போய் அடைச்சு வைக்கிறானே. அதை தடுப்பதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தது உண்டா? இந்த மாதிரி தமிழகத்துக்கே வஞ்சகம் செய்கிற, துரோகம் செய்கிற, ரத்த களரி ஏற்படுத்துவதற்கு மதச்சார்பின்மைக்கு வேட்டு வைத்து ஜனநாயகத்தை அழிக்க முனைகிற நரேந்திர மோடி அரசு விழாவுக்கு நடக்க வந்தா கருப்பு கொடி காட்டுவோம். இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு அழிவு, ஒற்றுமைக்கு அழிவு,
சமூக ஒற்றுமை, மத ஒற்றுமைக்கு அழிவு, பெரிய கொடுமை நடந்துவிடும். ஆகவே எங்கள் எதிர்ப்பை மானமுள்ள தமிழர்கள் என்ற முறையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா வழியில், அறவழியில், காந்தியார் வழியிலே காமராஜர் சிலைக்கு அருகிலே எடுத்து நான் நடத்தியிருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வைகோ உள்பட மதிமுக தொண்டர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். அப்பொழுது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பிரதமர் மோடியின் தமிழக வருகையை அடுத்து டுவிட்டரில் கோபேக் மோடி ஹேஷ்டாக் என்று மீண்டும் வைரலானது. பிரதமர் மோடி எப்பொழுதும் தமிழகம் வந்தாலும் அவருக்கு எதிராக கோபேக் மோடி என்ற ஹேஷ்டாக் வைரலாவது வழக்கமாகிவிட்டது. மோடிக்கு எதிராக திமுக நடத்திய கருப்பு கொடி போராட்டத்தின் போதுதான் இந்த ட்ரெண்ட் உருவானது. இந்நிலையில் இன்று கன்னியாகுமரி வருகை தந்த பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக சார்பில் திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு பகுதியில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெற்றது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் அக்கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது பிரதமருக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபேக் மோடி ஹேஷ்டாக் வைரலானது. மோடிக்கு எதிர்ப்புகள் ஏற்படுவது இது 4வது முறையாகும். கடந்த 3 முறையும் இந்த கோபேக் மோடி ஹேஷ்டாக் உலக அளவில் வைரலானது. இந்நிலையில் இன்று காலையிலிருந்தே தேசிய அளவில் கோபேக் மோடி ஹேஷ்டாக் வைரலானது. இது பாஜகவினரை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் உரிய நேரத்தில் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வருகின்ற ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடைபெற வேண்டும். தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் மற்றும் அனைத்து கட்சிகளும் முழுவீச்சில் களம் இறங்கின. இந்த நிலையில் எல்லையில் நடைபெற்ற புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே விமானப்படை தாக்குதல்கள் நடைபெற்றதால் எல்லையில் பரபரப்பும் பதற்றமும் நிலவியது. இதனால் மக்களவைத் தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்தது. எல்லையில் ஏற்பட்ட பதற்றத்தை தேர்தல் ஆணையமும் உன்னிப்பாக கவனிப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது மக்களவைத் தேர்தல் சரியான நேரத்தில் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்திற்கு இடையே தேர்தல் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் அளித்த தலைமை தேர்தல் ஆணையர் சரியான நேரத்தில் தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேதாந்தா நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. மேலும் ஆலையை திறப்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறும் வேதாந்தா நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை பராமரிக்க ஆட்களை அனுமதிக்க கோரி வேதாந்தா நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதில் பராமரிப்பு பணிக்கு மின் இணைப்பு வழங்கவும் ஆட்களை உள்ளே அனுமதிக்க இடைக்கால அனுமதி வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மார்ச் 27ஆம் தேதிக்குள் தமிழக அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. மலேசிய இறக்குமதி மணலை 6 மாதத்திற்குள் விற்பனை செய்ய தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மலேசியாவிலிருந்து மணலை வாங்கிவிட்டு தமிழக அரசு தொகையை தரவில்லை என உச்சநீதிமன்றத்தில் ராம்யா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரிக்க நீதிபதிகள் மலேசிய இறக்குமதி மணலை 6 மாதத்திற்குள் விற்பனை செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் மணலை விற்பனை செய்த பின் அதற்கான தொகையை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 55,000 டன் மணல் தூத்துக்குடி துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட தேமுதிக ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த அமைக்கப்பட்ட குழுவுடன் விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக் கூட்டத்தில் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், துணை செயலாளர் சுதீஷ் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 7 தொகுதிகளும் ஒரு எம்பி சீட் ஒதுக்கப்பட்டதால் அதைவிட கூடுதலாக ஒரு தொகுதி தேமுதிகவுக்கு ஒதுக்க வேண்டும் என விஜயகாந்த் நிபந்தனை விதித்திருந்தார். இந்த நிலையில் தேமுதிகவுக்கு 5 மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் கேட்டுள்ளதாக அதிமுக கூறியுள்ளது. இது தொடர்பாக விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷிடம் அதிமுக மூத்த நிர்வாகிகள் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட தேமுதிக ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது.
இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை முறைப்படி வெளியிடப்படும் என தேமுதிக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சயன் மனோஜ் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளியை கொன்று ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த மனோஜ், சயன் ஆகியோர் முதலமைச்சர் பழனிசாமிக்கு எதிராக புகார்களை கூறியதால் அவர்களின் ஜாமீனை ரத்து செய்யக்கோரி காவல்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உதகை நீதிமன்றம் இருவர் மீதான ஜாமீனை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனையடுத்து சயன், மனோஜ் ஆகிய இருவரும் தலைமறைவாக இருந்தனர். இந்நிலையில் கேரளாவில் வைத்து 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சயன், மனோஜை இன்று மாலை உதகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். 5 கோடி ஆந்திர மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் தங்களது மாநிலத்திற்கு வரும் பிரதமர் மோடிக்கு வெட்கமில்லையா என ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தெலுங்கு தேசம் கட்சியுடன் இணைந்து கடந்த தேர்தலின் போது போட்டியிட்ட பாஜக தங்களது மாநிலத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு உறுதிமொழிகளை அளித்து அதில் எதனையும் பிரதமர் மோடி நிறைவேற்றவில்லை என சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். 5 கோடி ஆந்திர மக்களின் உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக தாம் மோடி வருகை தரும் நாளான இன்று கருப்பு சட்டை அணிந்து தமது எதிர்ப்பை தெரிவிக்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தமது கட்சி சார்பில் நடைபெறும் அனைத்து கூட்டங்களிலும் கருப்பு சட்டை அணிந்தே பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ள சந்திரபாபு நாயுடு தம்முடைய எதிர்ப்பின் மூலமாவது பிரதமர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் கன்னியாகுமரி நிகழ்வில் பங்கேற்கும் பிரதமர் மோடி விசாகப்பட்டினம் செல்கிறார். அங்கும் அவருக்கு கருப்பு கொடி காட்ட தெலுங்கு தேச கட்சியினர் குவிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் இந்திய விமானப்படை மேற்கொண்ட தாக்குதல் குறித்து உண்மையான விவரத்தை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். பால்கோட் பகுதியில் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம்கள் மீது இந்திய விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியது. இதில் 300 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் அப்போது எந்த உயிரிழப்பும் இல்லை என பாகிஸ்தான் கூறி வருகிறது. சர்வதேச புலனாய்வு ஊடகங்களில் கூட இந்திய தரப்பு கூறுவது உண்மையா என்பது குறித்து உறுதியான தகவல் வெளியாகவில்லை. இது மட்டுமின்றி சமூக ஊடகங்களிலும் இந்திய விமானப்படை தாக்குதல் குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் பதிவாகி வருகின்றன. இந்நிலையில் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி அரசியல் காரணங்களுக்காக போர் நடத்துவதில் உடன்பாடு இல்லை என்றும் வீரர்களின் ரத்தத்தில் தேர்தலை நடத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். இந்திய விமானப்படை வீரர்கள் தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்திய போது உண்மையில் நடந்தது என்ன என்பது குறித்து ராணுவ வீரர்கள் தகவல் வெளியிட மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜி வலியுறுத்தினார். உலக அளவில் பயங்கரவாதம் வளர வளர உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கவலை தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் இஸ்லாமிய நாடுகளுடன் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இந்திய வெளியுறவு அமைச்சர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார். அப்பொழுது பயங்கரவாதத்தால் உலக நாடுகள் பேராபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். பயங்கரவாத செயல்கள் வளர வளர அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளதாகவும் சுஷ்மா குறிப்பிட்டார். இஸ்லாமிய நாடுகள் உலக மக்கள் தொகையில் கால்பங்கை கொண்டிருப்பதாகவும் சுஷ்மா தெரிவித்தார். இந்தியா அறிவின் சிகரமாகவும் அமைதியின் விளக்கமாகவும் பல்வேறு சமயங்கள், பண்பாடுகள் ஆகியவற்றின் தாயாகவும் திகழ்வதாகவும் சுஷ்மா குறிப்பிட்டார். உலகில் அரசின் நிலைத்தன்மை, அமைதி, நல்லிணக்கம், பொருளாதார வளர்ச்சி, செழிப்பு ஆகியவற்றுக்கு இந்தியாவின் ஒத்துழைப்பும் ஆதரவும் எப்போதும் இருக்கும் என்றும் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்தார். இந்திய வெளியுறவு அமைச்சர் அழைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் மெஹமூத் குரேஷி இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. சென்னை எழும்பூர் மதுரை இடையே பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த தேஜஸ் விரைவு ரயிலின் கால அட்டவணை வெளியாகியுள்ளது. சென்னை எழும்பூர் மதுரை இடையிலான தேஜஸ் விரைவு ரயில் வியாழக்கிழமை தவிர வாரத்தில் 6 நாட்கள் இயங்கும். சென்னை எழும்பூரில் காலை 6 மணிக்கு புறப்படும் ரயில் பகல் 12:30 மணிக்கு மதுரைக்கு சென்று சேரும். இடையில் திருச்சி, கொடைக்கானல் ரோடு ஆகிய நிலையங்களில் 2 நிமிடங்கள் மட்டுமே நின்று செல்லும். மதுரையில் பிற்பகல் 3 மணிக்கு புறப்படும் தேஜஸ் விரைவு ரயில் இரவு 9:30 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும். இடையில் கொடைக்கானல் ரோடு, திருச்சி ஆகிய நிலையங்களில் 2 நிமிடங்கள் மட்டுமே நின்று செல்லும்.
சென்னை மதுரை இடையே 496 கிலோமீட்டர் தொலைவை 6.5 மணி நேரங்களில் கடக்கும் இந்த தேஜஸ் விரைவு ரயிலின் சராசரி வேகம் மணிக்கு 76 கிலோமீட்டர் ஆகும். இந்த ரயிலில் ஒரு எக்ஸிகியூட்டிவ் சேர்கார், 12 ஏசி சேர்கார் உட்பட 15 பெட்டிகள் உள்ளன. வரும் திங்களன்று 1300 மருத்துவர் பணியிடங்கள் தமிழக முதலமைச்சரால் நியமிக்கப்பட இருப்பதால் இனி எங்கும் மருத்துவர் காலி பணியிடங்கள் இல்லை என்கின்ற அளவுக்கு அரசு மருத்துவமனைகள் செயல்பட உள்ளது என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக அரசு மருத்துவமனைகளில் பல்வேறு நவீன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முழுக்க தொடர்ந்து மருத்துவர், அதாவது இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் ஒரு துறையில் அதிகமான பணி நியமனம் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் தான். அதான் சொன்ன 24,806. நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு நாளை மறுதினம், அதாவது திங்கட்கிழமை 1300 மருத்துவர்களை முதலமைச்சர் பணி நியமன ஆணை செய்கிறாரு. அப்போ நீல் பண்ணிடுவோம். நீங்கள் சொல்லக்கூடிய மன்னார்குடி உள்ளிட்ட திருவாரூர் மாவட்டத்தில் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையமே மருத்துவர் பற்றாக்குறை இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திடுவோம். 0% வேகன்சி. ஒடிசா மாநிலம் ஜர்சுகுடா மாவட்டத்தில் காவல்துறை வேன் மீது லாரி மோதிய விபத்தில் காவலர்கள் 2 உயிரிழந்தனர். 17 பேர் காயமடைந்துள்ளனர். ஒடிசா மாநிலம் ஜர்சுகுடா மாவட்டத்தில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் வருகை முன்னிட்டு பாதுகாப்புக்காக ஒரு வேனில் 33 காவலர்கள் சென்று கொண்டிருந்தனர். பேலாப்பூர் என்னும் இடத்தில் வேன் வந்தபோது அதிவேகமாக வந்த லாரி அதன் மீது மோதியது. இந்த விபத்தில் காவலர்கள் 2 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். 17 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த காவலர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி அறிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 8,61,000 மாணவ மாணவியர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதினர். 12ஆம் வகுப்பில் தமிழை முதல் பாடமாக தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தமிழிலும், மற்ற மொழிகளை மொழி பாடமாக தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அந்தந்த மொழிகளிலும் இன்று தேர்வு நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் 35,723 பேர் இன்று தேர்வு எழுதினர். சேலம் மாவட்டத்தில் 40,068 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். தேர்வு மையங்களை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் ரோகிணி, மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளனவா என கேட்டறிந்தார். ஈரோடு மாவட்டத்தில் 94 மையங்களில் 24,792 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதினர். அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு நடைபெற்றதை மாவட்ட ஆட்சியர் கதிரவன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 16,127 பேரும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 18,193 பேரும் தேர்வு எழுதினர். விருதுநகர் மாவட்டத்தில் 25,222 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதினர். தாராபுரத்தில் சத்து மாத்திரை சாப்பிட்ட பள்ளி மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள CSI ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி விடுதியில் மதிய உணவுக்கு பின் மாணவர்கள் அனைவருக்கும் சத்து மாத்திரை வழங்கப்பட்டுள்ளது. அந்த மாத்திரையை சாப்பிட்ட அரை மணி நேரத்தில் 4 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மயங்கிய நிலையில் மீட்கப்பட்ட மாணவர்கள் 4 பேரும் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தாராபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்து மாத்திரை சாப்பிட்டு மாணவர்கள் மயங்கி விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.